வணக்கம். இன்றைய ஜெபவரையில் நாம் வெஸ்ட் பெங்கால் மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கப் போகிறோம். இதற்கான தேர்தல் 2 கட்டமாக 23 ஏப்ரல் மற்றும் 29 ஏப்ரலில் நடைபெறப் போகுது. மொத்தமாக 294 தொகுதிகள் இந்த மாநிலத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை எக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாநிலத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னுமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த மாநிலத்தில் வேலைவாய்ப்பு இல்லாததுனால அந்த மாநிலத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு இளைஞர்கள் இடம்பெயரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறதும் இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் இந்த மாநிலத்தில் இருக்கிறது சொல்லி குறிப்பிடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, கரப்ஷன் இஷ்யூஸ்லாம் கூட அங்கே இருக்கிறதுங்கிறத குறிப்பிட்றாங்க பாருங்கள். ஸோ வளர்ச்சின்னு பார்க்கும் மூலம் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கூட குறிப்பிடுறாங்க. ஜிடிபிலையும் ஒரு வளர்ச்சி உண்டாயிருக்கிறது கடந்த 5 வருடங்களாங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. ஸோ நாம் குறிப்பாக இதனுடைய வளர்ச்சியில் இன்னும் பெருக வேண்டும் இந்த மாநிலம் அப்படிங்கிறதுக்காகவும், நல்ல ஒரு சீரான ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், இன்னொரு குறிப்பாக ஒரு பாயிண்ட்டு, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நடுவில் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிட்றாங்க. ஸோ அதற்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, வெஸ்ட் பெங்கால் மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இந்த தேர்தலை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, இந்த தேர்தல் கூட ஒரு அர்த்தமுள்ள ரீதியில் ஃபேராக கண்டக்ட் பண்ணப்பட உதவி செய்ய. இருக்கிற 294 தொகுதிகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் தேவனே, உமக்கு பிரியமான மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வேட்பாளர்கள் போட்டியிடட்டும், தேர்ந்தெடுக்கப்படட்டும் சுவாமி. அவர்களுக்கு நமக்கு பிரியமான வேட்பாளர்களை கர்த்தாவே மக்கள் மத்தியில் நீர் அவர்களுக்கு ஒரு ஃபேவரை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நான் கேள்விப்படுகிற இந்த மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இஷ்யூஸ்க்கு கர்த்தாவே ஒரு தீர்வு காணுகிற ரீதியில் அமைக்கப்பட போகிற புதிய அரசாங்கம் செயல்பட நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ், விமன் சேஃப்டி கன்சர்ன்ஸ், கரப்ஷன் இஷ்யூஸ் எல்லாம் கர்த்தாவே சீராகட்டும். அதெல்லாம் கர்த்தாவே ஒன்றும் போகட்டும். அப்பா, இந்த வெஸ்ட் பெங்கால் மாநிலம் அநேக வேலைவாய்ப்புகளை உண்டாக்கி தங்களுடைய மக்களுக்கு மேம்பட்ட வாழ்வை கொடுக்குற ரீதியில் அவங்க செயல்பட நீங்கள் உதவி செய்யுங்க. தேவனே, தேர்ந்தெடுக்க போகிற ஒவ்வொரு கர்த்தாவே எம்எல்ஏஸையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம். நிறைய அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்க. தேவனே, உமக்கு பிரியமான ரீதியில் அவங்க செயல்பட, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ரீதியில் திட்டங்களை வகுக்க செயல்படுத்த ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி மாநிலத்தில் உண்டாக நீங்கள் உதவி செய்யுங்க. அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் விநியோகட்டும். விசேஷமாக இந்த மாநிலத்தில் இருக்கிற உங்களுடைய திருச்சபை மக்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்க நீங்கள் பலப்படுத்துங்க. இருக்கிற சர்ச்சஸ் கர்த்தாவை இன்னும் அதிகமாக உங்களுடைய வசனத்தை, உங்களுடைய சத்தியத்தை அதை அறியாத மக்களுக்கு கர்த்தாவை அறிவிக்கட்டும். முப்பாக வெளிச்சமாக உங்களுடைய பிள்ளைகள் அந்த மாநிலத்தில் இருக்க நீ உதவி செய்யுங்க. உதவி தேவைப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி கிடைக்கப்படட்டும் சுவாமி. அவர்கள் இந்த மாநிலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நீ தான் உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எலெக்ஷன் கமிஷனரை ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஆசீர்வதிக்கிறோம். உடனடியாக அந்த எலெக்ஷன் நடைபெற நீங்கள் உதவி செய்யுங்க. இப்போ நாங்கள் கேள்விப்படும் முன்னாடி இருக்கிற காலகட்டங்களில் இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட தேதிகள்லேயும் எலெக்ஷன், குறிப்பாக எலெக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட கர்த்தாவே ஒரு கிளாஷஸ் உண்டாக இருக்கிறதுங்கிறத நாங்கள் கேள்விப்படுறோம். இந்த நடக்க போகிற எலெக்ஷன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான கர்த்தாவே கலவரமும் இல்லாமல் சுமூகமாக சமாதானமாக நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி செய்கிறீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பெரிய காரியம் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.